வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம இதுதான் குடிக்கிறோம். இப்போ மணி வந்து காலையில் ஒரு 5:30 மணி ஆகுது. இது வந்து ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது நமக்கு. பே லீஃப் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அளவு தான் நான் சொல்கிறேன். பே லீஃப் ஒரு 2 போடுங்க, ஏலக்காய் ஒரு 4 போடுங்க, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், அவ்வளோதான். இது 4-5 பொருள் தான். ஆனால் இதனோட பெனிஃபிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் எதுவுமே கலக்க வேண்டாம். தேனோ நாட்டு சக்கரை எதுவும் கலக்காதீங்க. குடித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே சூப்பராக வந்துடும். நானும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பழகிட்டேங்க. காலையில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் தண்ணி அப்பப்போ குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 மணி வாக்கில் இந்த மாதிரி தான் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். கேரட்டு, வெள்ளரிக்காய், புதினா, லைமு, நாட்டு சக்கரை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நாட்டு சக்கரை போட்டு இதையும் வந்து 1 லிட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டரா, அது 1 லிட்ரு குடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டாக்டர்லாம் சொல்கிறாங்க உங்கள் உடம்புல நீர் சத்தே இல்லைங்கம்மா, அதனால தான் இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் இதே போதும், இன்னும் கசப்பாக இருக்கும். இது நிறைய போட்டுட்டோன்னா, அதனால் நான் வந்து இது கொஞ்சம் மட்டும் இதில் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இறங்கிடும். ஃபஸ்ட்டே வந்து போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்பப்போ தேன் போடலாம், தேன் போட தேவையில்லை, போடாமே குடிங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தாங்க வரும். அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வந்து என்னென்னா இந்த மாதிரி எல்லாமே ஜூஸர் ஜாரில் போட்டிருக்கோம். நாட்டு சக்கரை, புதினா, வெள்ளரிக்காய், கேரட்டு, லைம் எல்லாமே போட்டாச்சு. இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேன் கூட போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் தேன் போட்டிருக்கோம். அதில் வந்து வடிகட்டி வச்ச அந்த ஜூஸை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு இது வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. இது எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சிப் பண்ணி குடிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே வந்து நீங்கள் அந்த பொருள் வாங்குகிறேன், இந்த பொருள் வாங்குகிறேன்னு வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஆரோக்கியமான இந்த மாதிரி பானங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு நாளைக்கு கேரட் போடுறீங்களா, ஒரு நாள் பீட்ரூட் போடுங்க, ஒரு நாள் கொத்தமல்லி போடுங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் 7 நாளைக்கும் 7 ஜூஸ் இருக்குங்க. இல்லை கருவேப்பிலை, தேங்காய் போடுங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு சாப்பிட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டர்கிட்டே போக தேவையில்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.